நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மார்க்கண்டேயர் சஹஸ்ரானீகன் என்னும் மகாராஜனுக்கு வீரராகவனுடைய திருவாராதன கிரமங்களை எல்லாம் உபதேசம் செய்கிறார். குறிப்பாக தத்துவங்களுடைய விபாகங்களை எல்லாம் மார்க்கண்டேய மகரிஷி சஹஸ்ரானிக மகாராஜனுக்கு உபதேசிக்கின்றார். எப்படி என்றால் 24 தத்துவங்கள் உலகத்தினுடைய உற்பத்திக்கு காரணமாய் அமைந்திருக்கின்றன. பின்னர் 25வது தத்துவம் ஜீவாத்மாவாகிய நாம், 26வது தத்துவம் ஸ்ரீ வீரராகவன், வசுமதி வல்லபனான வீரராகவ பெருமாள் என்று ஒரு கிரமத்தில் இந்த பெருமானுடையதான உற்பத்தி, அதாவது பகவான் செய்தருளக்கூடிய உற்பத்தி, ஜெகத்தினுடைய சிருஷ்டி, அவைகள் வர்ணிக்கப்படுகின்றன. மார்க்கண்டேயர் தான் பிரளய காலத்தில் பெருமானுடைய திரு வயிற்றுக்குள்ளே சென்று அண்ட சராச்சரங்களையும் பார்த்து வியந்த விற்த்தாந்தங்களையும் வர்ணிக்கிறார். அதுபோன்று தான் மதுகைட்டபர்கள் என்னும் 2 அரக்கர்கள் பிரம்மதேவரிடமிருந்து வேதம் என்னும் ஓலைச்சுவடியை பறித்து சென்ற பொழுது பிரம்மா செய்வது அறியாமல் திகைத்தார். வீரராகவன் வைகுண்டலோகத்திலிருந்து ஆவிர்பவித்து மதுகைட்டவர்களை கொன்று பிறகு பிரம்மதேவருக்கு மறுபடியும் வேதங்களை உபதேசிக்கின்றார். ஆகையால் தான் எவ்வுள் கிடந்தானே சயன திருக்கோலத்தில் கர்ப்பகிரகத்திற்குள்ளே நாம் சென்று பல்புள்ளி துப்பட்டி என்னும் அந்த வஸ்திரம் போர்த்தப்பட்டு ஆதிசேஷன் மீது சயன திருக்கோலத்தில் தன்னுடைய வலது கையை சாலிஹோத்திர மகரிஷியினுடைய சிரசில் வைத்து அவரை ஆசீர்வதித்து கொண்டிருக்கக்கூடிய வீரராகவ பெருமாளை சேவித்தால் இடது கையினாலே பிரம்மதேவருக்கு ஞானோபதேசம் செய்யும் அந்த திருக்கோலம் சேவையாகும். பீதகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்து என்பதாகத்தான் பிரம்மதேவருக்கும் தான் தலைவனாக மதுகைட்டவர்களாலே அபகரிக்கப்பட்ட வேதங்களை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். இதுபோன்றே பல மகரிஷிகள், நாரதர், தால்வியர், புலகர், அத்ரி, பிருகு, வசிஷ்டர், அங்கிரஸ் என்று எத்தனையோ மகரிஷிகள் ஹிருத்தாபநாசினியின் கரைகளில் குடிசைகளை கட்டிக்கொண்டு ஆசிரமங்களை ஏற்படுத்தி கொண்டு பெருமானை மனதார போற்றி இருக்கிறார்கள். 12 காலம் இங்கே தவம் செய்து சித்தி பெற்றிருக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலம் தைமாதம். தைமாதத்தில் வீரராகவ பெருமாளுக்கு ஆச்சரியமான பிரம்மோத்சவங்கள் நடைபெறப் போகின்றன. 2 வேளைகளிலும் பெருமாள் விசேஷமான வாகனங்களில் புறப்பாடு கண்டருளுகிறார். அதிலும் தன்னுடைய திருக்கல்யாணம் நடைபெற்ற ஈக்காடு என்னும் க்ஷேத்திர விசேஷத்திற்கு சென்று மாமனார் அளிக்கக்கூடிய சீரை பெற்று சீர்மிகுந்த செம்மலாக விளங்கப் போகின்றார். இதையெல்லாம் நாம் பார்த்து, நேரிலும் பார்த்து இங்கு வந்து சேவித்து மகிழ வேண்டும். இனி மேலே இந்த தபோவனத்தின் பெருமை வர்ணிக்கப்படுகிறது. அம்பரீஷ மகாராஜாவுடைய சரித்திரம் எல்லோருக்கும் தெரியும். துர்வாச மகரிஷி பொல்லாங்கு செய்து அம்பரீஷ மகாராஜா திறத்தில் அபராதம் செய்தார். அம்பரீஷன் பரம விஷ்ணு பக்தர். ஆனால் கூட அவர் திறத்தில் துர்வாசருக்கு ஓர் வைமனஸ்யம் என்றால் விரோதம் உண்டாயிற்று. எனவே அம்பரீஷ சக்கரவர்த்தியை கொல்வதற்காக துர்வாசர் ஓர் மாயா பூதத்தை ஏவினார். ஆனால் சுதர்சனாழ்வான் என்னும் அந்த உயர்ந்த ஆயுதங்களுக்கு தலைவன் சக்கரத்தாழ்வார் அம்பரீஷனுக்கு ரக்ஷணமாக இருக்கும் பொழுது மாயங்களினாலேயோ, பூதங்களினாலேயோ, பேய்களினாலேயோ, பிசாசுகளினாலேயோ, டாக்கினிகளினாலேயோ, ரேவதி முதலியதான துஷ்ட கிரகங்களினாலேயோ என்ன தீங்கு உண்டாக முடியும்? ஏற்படாதே. ஆகையால் சுதர்சன சக்கரம் ஜொலித்து கொண்டு வந்தது. துர்வாசர் ஏவிய அந்த பூதத்தை கொன்றது. தவிரவும் துர்வாசரையும் விரட்ட ஆரம்பித்தது. துர்வாசர் எங்கெங்கோ ஓடுகிறார். இந்திரலோகத்திற்கு சென்றார், பிரம்மலோகத்திற்கு சென்றார், கைலாய பர்வதத்துக்கு சென்றார். ஏன் கடைசியில் விஷ்ணுவை கூட சரணமடைந்தார். என் அடியார் திறத்தில் செய்த அபராதத்திற்கு அவர்கள் திறத்தில் தான் நீ அபராத க்ஷமாபணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பகவான் கூற கடைசியில் அம்பரீஷ சக்கரவர்த்தியின் காலில் வந்து விழுந்து அபராத க்ஷமாபணம் செய்து கொண்டார். அம்பரீஷனும் மனமிறங்கினான். சுதர்சனாழ்வானை ஸ்தோத்திரம் செய்தான். பாகவதம் முதலான புராணங்களில் இந்த சரித்திரம் சுப்பிரசித்தமாக காணப்படுகிறது. இருப்பினும் வீக்ஷாரண்ய க்ஷேத்திர மகாத்மியத்தில் இதுபோன்று பாகவத அபச்சாரம் செய்ததினாலே துர்வாச மகர்ஷிக்கு ஏற்பட்ட பிணி நீங்க உயர்ந்த விஷ்ணு பக்தன் திறத்தில்
அவர் செய்த அபராதத்தினாலே ஏற்பட்ட பாபம் நீங்குவதற்காக இந்த திருக்குளத்தில் ஸ்நானம் செய்து வீரராகவனை வழிபட்டாராம். ஆகையால் எத்தனையோ கோடி ஜன்மாக்களில் நாம் எத்தனையோ விதமான பாபங்களை செய்திருக்கிறோமே, அவற்றிற்கெல்லாம் பரிகாரமாக பிராயஷ்சித்தமாக பிரத்யும்ன மகாராஜாவின் பிரார்த்தனையின் பேரில் கங்கையினும் புனிதமாய இந்த புஷ்கரணியில் நாம் நீராடி அல்லது இந்த புஷ்கரணியின் தீர்த்தத்தை நம்முடைய சிரசில் புரோட்சித்து கொண்டு ஒரு முறை புஷ்கரணியை வலம் வந்து அதன் கரைகளில் ஆங்காங்கு கோவில் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய கிருஷ்ணன், வராகப்பெருமான் இவர்களையெல்லாம் சேவித்து அப்படியே நம்முடைய பிரதட்சிணத்தை பூர்த்தி செய்தோமையானால் இப்புஷ்கரணியினுடைய வாயு மூலையில், அதாவது வடமேற்கு மூலையில் இந்த திருக்கோயிலை பார்க்கலாம். தீர்த்தேஸ்வரர் என்பதாக இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய பரமசிவனாருக்கு திருநாமம். திரிபுர சுந்தரி என்னும் அந்த அம்பாளுடன் கூடியவராக தீர்த்தேஸ்வரர் என்று இங்கே பரமசிவனார் கோவில் கொண்டிருக்கிறார். சுவாமி வீரராகவருடைய புஷ்கரணிக்கும் வீரராகவருடைய திருக்கோவிலுக்கும் இந்த தீர்த்தேஸ்வரருக்கும் என்ன சம்பந்தம் என்றால் அதையும் நாம் புராணத்தின் மூலமாக அறியலாம். ஒரு சமயம் பரமசிவனாருடைய மனைவியான தாக்ஷாயினி தேவி தன் தந்தையார் செய்யும் யாகத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்று ஆசை கொண்டார். பாகவதம் முதலான புராணங்களில் இந்த கதை மிகவும் பிரசித்தமாய் அமைந்திருக்கிறது அல்லவா? அதே கதையைத்தான் நான் இப்பொழுது விஸ்தாரமாக பார்க்க போகிறோம். தக்ஷ பிரஜாபதி ஓர் யாகம் செய்தார். அந்த தக்ஷ பிரஜாபதிக்கு பல மாப்பிள்ளைகள். எல்லா விதத்திலும் சிறப்பு வாய்ந்தவராக, மாப்பிள்ளைக்குள்ளே மதிப்பு மிக்கவராக திகழக்கூடிய மாப்பிள்ளை பரமசிவனார். ஆனால் என்ன செய்வது? தற்காலத்திலும் உலகத்தில் மாப்பிள்ளையினுடைய அருமை அறியாத எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றனவல்லவா? அந்த குடும்பங்களில் தக்ஷ பிரஜாபதியினுடைய குடும்பமும் விதிவிலக்கு இல்லை. லோக விதித்தனான பரமசிவன் தனக்கு மாப்பிள்ளையாக கிடைத்து கூட அதை கொண்டாட முடியாத அளவிற்கு துராக்கிரகம் பிடித்து இருந்தான் தக்ஷ பிரஜாபதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லோக விதித்தனான பரமசிவன் தனக்கு மாப்பிள்ளையாக கிடைத்து கூட அதை கொண்டாட முடியாத அளவிற்கு துராக்கிரகம் பிடித்து இருந்தான் தக்ஷ பிரஜாபதி. அந்த தக்ஷ பிரஜாபதி ஒரு பெரிய யாகத்தை செய்ய ஆரம்பித்தார். யாகத்தில் பிரம்மாவிற்கு அழைப்பு உண்டு, மகாவிஷ்ணுவிற்கு அழைப்பு உண்டு, இந்திராதி தேவர்களுக்கு அழைப்பு உண்டு. ஆனால் பரமசிவனுக்கு மட்டும் அழைப்பு அனுப்பப்படவில்லை. தக்ஷனுடைய சாபத்திற்கு பயந்து இந்திராதி தேவர்கள் அந்த யாகத்திற்கு சென்றார்கள். ஆனால் தக்ஷன் அடாத செயலை செய்திருக்கிறார், இதனுடைய பலன் அனுபவிக்கப் போகிறார் என்பதை உணர்ந்து மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் அந்த யாகத்திற்கு செல்லவில்லை. பரமசிவனுக்கோ அழைப்பிதழ் அனுப்பப்படவில்லை. தாக்ஷாயணிக்கோ, பரமசிவனாருடைய தேவியாரான தாக்ஷாயணிக்கோ மனது கொள்ளாத வருத்தம், நெஞ்சு கொள்ளாத வருத்தம். தான் யாகத்திற்கு சென்று தன் தந்தையார் முன் நின்று அவரை பார்த்து 4 கேள்விகள் கேட்டு, ஏன் என் கணவரை அழைக்கவில்லை? அவரை நீ அழைக்க வேண்டும், அது மரபு, அது பண்பு, அது பெருமை. நீ செய்யும் யாகம் சிறக்க வேண்டும் என்றால் பரமசிவன் வந்தால்தான் சிறக்கும், இதை உலகமே ஒப்புக்கொள்ளும் என்று சொல்ல வேண்டும் என்பதாக அவளுக்கு ஆசை. ஆனால் என்ன செய்வது? பரமசிவன் அனுமதிக்கவில்லை. பலமுறை நிர்பந்தித்து பார்த்தாள். ஸ்திரீகளுக்கே இருக்க வேண்டிய சுபாவம், அந்த சுபாவத்தினால் இவள் நிர்பந்தம் பொறுக்க முடியாமல் பரமசிவனார் சரி, ஆனால் நடக்கக்கூடிய விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை என்று விட்டார். கணவனுடைய அனுமதி பெறாமலேயே தன் கணவனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை தான் தீர்த்து விடுவோம் என்பதாக நினைத்து கொண்டு தாக்ஷாயணி தக்ஷ பிரஜாபதியினுடைய யாகத்திற்கு சென்றாள். ஆனால் இவள் நினைத்தது வேறு, அங்கே நடந்தது வேறு. ஏனென்றால் இவள் வந்ததை ஒருவரும் அங்கீகரிக்கவில்லை. மற்ற சகோதரிகளோ அல்லது தாய் கூட தன் கணவனுக்கும் தந்தைக்கும் பயந்து தாக்ஷாயினியை உதாசீனம் செய்தார்கள். மனது வெம்பினால், உள்ளுக்குள்ளே பொறுமினால், என்ன தவறு நாங்கள் செய்துவிட்டோம்? உலகத்தின் எல்லோராலும் புகழப்படக்கூடியவரும் உலகத்தில் எல்லோராலும் வணங்கப்படுபவருமான என் கணவனை அவமானம் செய்து இது போன்றதொரு யாகத்தை செய்வதால் அவருக்கு பலசித்தி உண்டாகிவிடுமாம். உள்ளுக்குள்ளே எண்ண அலைகள் அலைமோதின. கோபம் கொப்பளித்தது. பெரும் எரிமலையைப் போன்று அவளுடைய குரோதம் கொப்பளித்தது. சீறினாள், தந்தையே, அடாத செயலுக்கு நீ பெரும் பாபத்தை, பெரும் பலனை அனுபவிக்கப் போகின்றாய்.
பரமசிவனாரை அவமானம் செய்தாயே, உன் யாகம் நாசமடைந்து போகட்டும். நீ எந்த அளவிற்கு கர்வத்துடன் இருக்கிறாயோ உன்னுடைய கர்வம் பூரணமாக ஒழிந்து விடட்டும் என்று சாபமிட்டு சதி சதி யோக விசிருஷ்ட தேகாத் என்பதாக தான் அந்த யாகத்திலேயே தேகத்தியாகத்தை செய்தாள் தாக்ஷாயணி தேவி. யாகம் நடைபெற்று கொண்டிருக்கும் அதே யாககுண்டத்தில் தன் தேகத்தை விடுத்தாள். யாகம் அழிந்தது. தாக்ஷாயணி தான் தனியாகச் சென்றிருப்பதினால் சிவபெருமான் ஒரு சில பிரமதகணங்களை அவளுக்கு காவலாக அனுப்பினார். அந்த பிரமதகணங்கள் நடந்த விபரீதத்தை உடனே சென்று பரமசிவனாரிடத்தில் தெரிவித்தன. சிவபெருமானுக்கு கோபம் கிளர்ந்தெழுந்தது. ஆக்ரோஷம் பட்டார். இனி தக்ஷ பிரஜாபதியை விட்டு வைப்பது இல்லை என்று உறுதி பூண்டார். தன்னுடைய நெற்றிக் கண்கள் துடிக்க, கோபத்தினால் கொப்பளிக்க, வியர்வை துளியிலிருந்து ஓர் அதிபயங்கரமான ரூபத்தை உண்டாக்கினார். அவர்தான் வீரபத்ரர் என்னும் பிரமதகணங்களின் தலைவன். அந்த வீரபத்ரர் மூலமாக தக்ஷனுடைய யாகம் முழுவதும் அழிக்கப்பட்டது. யாகத்தில் வந்திருந்த மகர்ஷிகள் எல்லோரும் வெட்டிச் சாய்க்கப்பட்டார்கள். தேவகணங்கள் ஒளிந்து கொள்வதற்கு இடம் தெரியாமல் ஆங்காங்கு சிக்கு சிதறுண்டு ஓடினார்கள். பரமசிவனின் பிரமதகணங்களுக்கோ உற்சாகம் மேலிட்டது. ஆகாகாரம் செய்து அந்த சிவனார் செய்யக்கூடிய ருத்ரதாண்டவத்தை இவர்கள் ஆடினார்கள். எங்கும் ஒரே கூச்சல், எங்கும் ஒரே குழப்பம். என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை. கோபத்துடன் வந்த பரமசிவனும் தக்ஷ பிரஜாபதியினுடைய தலையை கொய்தார். ஆம், எப்படி இருந்தாலும் தன்னுடைய வேலைக்காரர்கள் செய்யக்கூடிய பாபம் எஜமானனுக்குத்தானே சேரும். வீரபாகுவினால் செய்யப்பட்ட காரியத்தின் பலன் பரமசிவனாருக்கு வந்து சேர்ந்தது. தெரிந்தோ தெரியாமலேயோ தக்ஷன் அந்தன குலத்தில் பிறந்தவன், வேதம் ஓதக்கூடியவன். அவருடைய தலையை வெட்டியதினால் பிரம்மஹத்தி என்னும் கொடிய பாபம் சிவபெருமானை பீடித்தது. அந்த பிரம்மஹத்தி என்னும் பாபத்திலிருந்து தான் விடுதலையாவதற்கு என்ன வழி? அவர் யோசித்தார். ஒரே வழிதான் இருக்கிறது. பெருமானுடைய பாதார விந்தத்திலிருந்து பெருகக்கூடிய கங்கா நதியில் தீர்த்தமாடினால் நம்முடைய பாபங்கள் ஒழிந்துவிடும் என்று நிச்சயித்தவராக கங்கை நதியில் சென்று ஸ்நானம் செய்தார். ஆனால் கூட அந்த பாபம் நீங்கவில்லை. அவரை விட்டு அத்தகையதொரு பாபம் போகவில்லை. என்ன செய்வது? திண்டாடினார், யோசித்தார். தன் பாபம் நீங்கும் வழி அறியாமல் தவித்தார். ஆகாசவாணி சொன்னது, பரமசிவனே, நீர் எந்த புஷ்கரணியிலோ புண்ணிய தீர்த்தங்களிலோ நதிகளிலோ ஸ்நானம் செய்தால் கூட பிரம்மஹத்தி என்னும் இந்த பாபம் நீங்காது. கொடிய பாபம் நீங்குவதற்கு ஒரே வழிதான் உண்டு. வீக்ஷாரண்ய க்ஷேத்திரத்தில், புண்ணியாவர்த்த க்ஷேத்திரத்தில், ஹிருத்தாபநாசினி என்னும் குளத்தில் நீர் ஒருமுறை முழுகி எழுந்தால் உம்முடைய பாபம் போகிவிடும். பிரம்மஹத்தி என்னும் பாபத்தின் சுவடே உம்மிடத்தில் தங்காது என்று கூறினார். ஆகாசவாணியின் வார்த்தையை கேட்டார். உடனே யாத்திரை சங்கல்பித்து கொண்டார். ஆகாசவாணி கூடவே ஒரு வார்த்தையை சொன்னது. நீர் நடந்தே ஹிருத்தாபநாசினி தீரத்திற்கு சென்று அங்கே ஸ்நானம் செய்ய வேண்டும், தீர்த்தாமாட வேண்டும் என்றவுடன் பரமசிவனார் தன் பாபம் நீங்கும் வழி கிடைத்ததே என்று சந்தோஷம் மிகுதியினால் அங்கிருந்து யாத்திரை கிளம்பி இந்த க்ஷேத்திரத்திற்கு வந்து செய்தார். பெருமானை ஆராதித்தார். திருக்குளத்தில் புண்ணியஸ்தானம் செய்தார். பகவானை ஆராதித்தார். அவருடைய இன்னருளை தான் அடைந்தார். தான் சுத்தனான ஆகுவதற்கு, அதாவது தீர்த்தம் என்றால் சுத்தமானது, புண்ணியமானது, பவித்திரமானது என்பது பெயர். தான் சிவன் என்ற பெயர் பெற்றிருந்தோம். சிவன் என்றால் மங்களகரமானவன் என்பது பெயர். ஆனால் விதிவசத்தினால் நமக்கு ஒரு பிரம்மஹத்தி சாபம் ஏற்பட்டது. ஆகையால் மங்களகரமானவன் அமங்களகரமானவனாகிவிட்டோம். பின்னர் வீக்ஷாரண்ய க்ஷேத்திரத்தில் ஹிருத்தாபநாசினியில் பகவான் ஸ்ரீ வீரராகவனுடைய அனுகிரக விசேஷத்தினாலே மறுபடியும் பரமசிவனாகும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எனவே இந்த புஷ்கரணியின் கரையிலேயே ஓர் தபோவனம் அமைத்து கொண்டு வீரராகவ பெருமாளை எப்பொழுதும் வணங்கி கொண்டு அந்த பெருமான் முனிவன், மூர்த்தி, மூவராகி வேதம் விரித்துரைத்த புனிதன், பூவை வண்ணன். இவனே முனிவன், மூர்த்தி, மூவராகி எல்லா விதமான தெய்வங்களுக்கும் அந்தராத்மாவாக இருப்பவன். பிரம்மாச்ச நாராயணஹா, சிவச்ச நாராயணஹா, சக்ரஸ்ச நாராயணஹா என்று பிரம்மருத்ராதிகளுக்கும் தலைவன் தேவதேவன். இவனை ஸ்தோத்திரம் செய்வது, இவன் தன் திருக்கோவில் கரையில் இருந்து கொண்டு, குளத்தின் கரையில் இருந்து கொண்டு, நாம் பாவனமானதினாலே, நம்மை தீர்த்தனாக்கியினாலே, தீர்த்தன் உலகளந்த சேவடியான அந்த திருவடி நமக்கு தஞ்சம். இதை உணர்த்தி கொண்டு தான்
ஹிருத்தாபநாசினி என்னும் இந்த புண்ணிய புஷ்கரணி சுமார் 10 ஏக்கராக்கள் மிகப்பெரியதான புஷ்கரணி இது. அன்பர்களே, அடியேன் பலமுறை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் மீண்டும் பிரார்த்திக்கிறேன். நம்முடைய பிரார்த்தனை வலிமை மிக்கது. வெகு சீக்கிரத்தில் இந்த புஷ்கரணியில் பூரணமாக தண்ணீர் நிறைந்து ஒருபுறம் தீர்த்தபுரீஸ்வரராக தீர்த்தேஸ்வரராக இருக்கக்கூடிய பரமசிவனாரும் கழிக்க வேண்டும். அந்த தீர்த்தேஸ்வரரின் தலைவனான வீரராகவ சுவாமி பெரும் திருக்குளத்தில் தெப்போற்சவத்தை கண்டுள்ள வேண்டும். அப்படி ஒரு புண்ணிய காலம் நமக்கு வாய்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்கே சிவனாருடையதான திருத்தலத்தையும் நாம் தரிசிக்கின்றோம். திரிபுர சுந்தரி உடனுரை தீர்த்தேஸ்வரர் திருக்கோவிலை இங்கே பார்க்கிறோம். அவருக்கும் சாப விமோச்சனம் அளித்த உயர்ந்த வீக்ஷாரண்ய க்ஷேத்திரத்தில் வீரராகவ பெருமானை, வைத்திய வீரராகவ பெருமானை சேவிக்கிறோம். ஏனென்றால் இந்த பெருமான் பக்தர்களுக்கு வைத்திய வீரராகவ சுவாமியாக சேவை சாதிக்கின்றார். வடலூர் ராமலிங்க அடிகளார், அவரை அறியாதவர் உலகத்தில் உண்டோ? ஜோதி வழிபாட்டை உலகத்தில் காண்பித்தவர். அவருடைய தபோநிலை தனிப்பட்டது. அந்த வடலூர் ராமலிங்க அடிகளாருக்கு தீராததொரு வயிற்று நோய் இருந்துதாம். வயிற்று வலியால் கடுமையாக அவர் அவஸ்தைப்பட்டார். எங்கு சென்றும் அதற்கு உரிய சிகிச்சை ஏற்படவில்லை. பல வைத்திய முறைகளை அவர் எடுத்து பார்த்தும் அந்த நோய் தீரவில்லை. இறுதியாக திருவள்ளூர் என்னும் இந்த திருத்தலத்திற்கு வந்து வீரராகவ பெருமாள் விஷயமாக 5 பாடல்களை வடலூர் ராமலிங்க அடிகளார் பாடியுள்ளார். அதன் மூலமாக கடுமையான வயிற்று வலியால் அவஸ்தைப்பட்ட அவருடைய நோய் நீங்கியது. இப்படி கலியிலும் கண் கண்ட தெய்வமாக வைத்திய வீரராகவ சுவாமியாக பெருமானுடைய அனுகிரகம் வணங்கும் பக்தர்கள் எல்லோருக்கும் வாரி வாரி வழங்கப்படுகின்றது. தை மாதத்தில் நடக்கும் பிரம்மோற்சவத்தில் பெருமாளை சேவிப்போம். தை அமாவாசை என்று பகவானை சேவிக்கின்றோம். அதுபோன்று அமாவாசைகள் தோறும் இந்த புஷ்கரணியில் தீர்த்தாமாடி பெருமானை சேவிக்கின்றோம். இப்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்ற பரமசிவன் முதலான புண்ணியாத்மாக்களுடைய பெருமைகளையும் நாம் பாடுகின்றோம். நமக்கு இனி என்ன குறை என்பதாக நாம் உணர்கின்றோம். உயர்ந்த இந்த திருவள்ளூர் திவ்யதேசத்தில் இன்னும் பல தபோவனங்கள் இருக்கின்றன. ஆம், ஸ்ரீமத் அகோபில மடத்திற்கும் திருவள்ளூர் வீரராகவ சுவாமி சன்னிதானத்திற்கும் நெருங்கிய சம்பந்தங்கள் உண்டு. இங்கே ஸ்ரீமத் அகோபிலமட அழகேசிங்கர்கள் புண்ணிய புருஷர்கள் 5 பிருந்தாவனங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த தபோவனத்திலும் தொடர்ந்து நாம் சென்று தரிசனம் செய்யலாம்.